கதவுன்னு தட்டுனான். யாரோ கூப்பிடுறாங்கன்னு நான் எந்திரிச்சு எட்டி பார்த்தேன். என்னையை தள்ளி விட்டுட்டு இவரை போட்டு அமுத்தி பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் அவர் இருந்துக்கிட்டு அவனை இழுங்கிறாரு. மறுபடியும் இழுத்து என்னை மறுபடியும் தள்ளி விட்டுட்டான். அவராலே முடியல, கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்தை அறுத்து அப்புறம் மறுபடியும் என்னை தள்ளி விட்டா. நான் போய் ஒடியாங்கன்னு கத்துனேன். அப்புறம் கத்துனை பார்த்துட்டு இவன் ஓடிட்டான், வெளியில் அங்கே ஓடி அப்படியே ஓடிட்டான். அதில் நல்லா இவ்வளவு நீளம் அறுத்து இதெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க. இவன் ஓடி பேங்க் ரோட்டில் ஓடிட்டான். என்னையும் தள்ளிவிட்டு அந்த தடியில் என்னை அடிச்சிருப்பா. நான் இப்படி தலையை இழுத்துக்கிட்டு இல்லைன்னா மண்டை பொழந்துருக்கும். கெட்டி தடியாக கொண்டு வந்துருக்குறான். நான் தான் இடத்துக்கு தான் என்னை தள்ளி விட்டுட்டான். 2 தடவை என்னை தள்ளி விட்டுட்டான். அப்பா இழுங்கிறாரு. எனக்கு இந்த கையில் ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் இழுக்க முடியல. அப்புறம் மறுபடியும் இழுங்கிறாரு. பிளேடை வச்சுக்கிட்டு அறுக்கிறான். இழுங்கிறாரு. என்னால் இழுக்க முடியல. வெளியிலையாவது ஓடி போய் சத்தம் போடலாம் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த புள்ள பார்த்துச்சு. அப்புறம் அதுக்குள்ளே அந்த வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. நான் சத்தம் போடுறத பார்த்துட்டு ஓடிட்டான். தடி எடுத்து மறுபடியும் அடிக்கும்போது நான் தலையை இப்படி திருப்பிக்கிட்டேன், இல்லைன்னா மண்டையில் அடிச்சுப்பான். பாருங்கள், அந்த கெட்டி தடியை அவனே கொண்டாந்தது.